விலைவாசி உயர்வு, குடிநீர் தட்டுப்பாடு ஆகியவற்றை கண்டித்து சென்னை தரமணியில் அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். அத்தியாவசிய தேவையான குடிநீரை கூட முறையாக இந்த அரசு விநியோகிக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். பல மடங்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரியை குறைக்க வேண்டுமெனவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் புதிய பேருந்து நிலையம் முன்பு சாக்கடை கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல மாதங்களாக தேங்கியுள்ள நீரால் துர்நாற்றமும் பன்றிகள் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொசுக்களும் பெருகி நோய் பரவும் அபாயம் உள்ளதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் 2022-23 ஆண்டுக்கான விஞ்ஞானிகள் விருதை அறிவித்துள்ளது. மருத்துவ பிரிவில் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரும் கூடுதல் மருத்துவக் கல்வி இயக்குநருமான தேரணி ராஜனுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வேதி அறிவியல் பிரிவில் SRM அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தின் ஆராய்ச்சி துறை முதல்வர் நெப்போலியனுக்கும் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி நகராட்சிக்குட்பட்ட அக்கமாப்பேட்டையில் புதிதாக ரேஷன் கடை திறக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ரேஷன் கடையை MLA சுந்தர்ராஜன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். கோவை பிரியாணி கடையில் குருமாவில் பள்ளி கிடந்த விவகாரம் திட்டமிட்ட சதி என ஹோட்டல் உரிமையாளர் உமாபதி புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் பள்ளி விவகாரம் குறித்து முன்னதாகவே பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்ததாக நடராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. RS-புரம் காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கல்லாறு பகுதியில் தடுப்பணை நீரில் குரங்குகள் குதித்து ஆனந்த குளியலிடும் காட்சிகள் பரவி வருகின்றது. மலையடிவார பகுதியான கல்லாறு வனம் சூழ்ந்த இயற்கை எழில் மிகுந்த இடமாகும். இங்கு வசிக்கும் குரங்குகள் அங்குள்ள தடுப்பணை தண்ணீரில் தாவி குதித்து நீந்தி மகிழ்ந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பாடகச்சேரி கிராமத்தில் காற்றுப்பன்றிகளால் 100 ஏக்கருக்கு மேல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறுவை நடவு செய்வதற்காக விதைக்கப்பட்டுள்ள பாய் நாற்றாங்கல்களை காட்டுப்பன்றிகள் அழித்து சேதப்படுத்தியுள்ளன. இதனால் மீண்டும் விதைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் 5 மின் மோட்டார்களுடன் இணைந்து செல்லும் 60,000 ரூபாய் மதிப்பிலான காப்பர் கேபிள்கள் துண்டித்து திருடப்பட்டுள்ளன. இதனால் விதைத்த பயிர்கள், பாய் நாற்றாங்கால்கள் மற்றும் பருத்தி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலையும் ஏற்பட்டு விவசாயிகள் இருமுனை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த காட்டெருமை அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி வீட்டின் பின்வாசல் வழியாக வெளியேறியது. இச்சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. குடியிருப்பு பகுதிக்குள் சர்வசாதாரணமாக சுற்றி வரும் காட்டெருமைகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் நரிப்பாறை பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஸ்டாலின் என்பவர் தன் சமூக வலைதள பக்கங்களில் நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்து பதிவிட்டு வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்டார். தாராபுரத்தில் டீ கடையில் வேலை செய்து கொண்டிருந்த அவரை கைது செய்த திண்டுக்கல் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே திசையன்விளையிலிருந்து திருநெல்வேலி சென்ற அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றது. பல மாதங்களாகவே பழுதான நிலையில் இயங்கி வந்ததாக கூறப்படும் இந்த பேருந்தால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். ஓட்டுநர் கியர் போட முடியாமல் திணறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தின் சுற்றுலா தலமான மனோராவில் கடற்கரையில் தேங்கியிருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அதிராம்பட்டினம் பள்ளி மாணவர்கள் சுத்தம் செய்தனர். தொடர்ந்து மாணவர்கள் சுற்றுச்சூழல் தின உறுதிமொழி ஏற்று கடற்கரை பகுதியில் மரக்கன்றுகளை நட்டனர். நாகை நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற அதிபத்த நாயனார் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை வழங்கி தங்கள் அன்பையும் உறவு பிணைப்பையும் வெளிப்படுத்தினர். இக்கிராமத்தில் பிறந்தவரும் 63 நாயன்மார்களுள் ஒருவருமான அதிபத்த நயனாருக்கு புதிய கற்கோவில் கட்டப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இக்கோவிலுக்கு காங்கிரஸ் தேசிய சிறுபான்மைத்துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் மீரா உசைன் தலைமையில் சீர்வரிசை வழங்கப்பட்டது.
காடம்பாடி ஏழை பிள்ளையார் கோவிலில் இருந்து மஞ்சள், குங்குமம், பூ, பட்டு சேலை, வேஷ்டி உள்ளிட்ட 101 வகையான சீர்வரிசை பொருட்களை 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் ஊர்வலமாக கொண்டு வந்து கோவில் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மழையூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் மீது லாரி மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சையின் மையம் ஏற்படுத்த கோரிய வழக்கை மதுரை அமர்வு முடித்து வைத்து உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வில் நீதிமன்றம் மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்றது இல்லை என்றாலும் மனுதாரரின் மனுவை பரிசீலித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சை மையத்தை அமைக்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டுமென்று அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவிரி ஆற்றின் வெள்ளத்தில் சிக்கினால் மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ்குமார் மற்றும் மீட்புப் படையினர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படாமல் எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்த ஒத்திகையை நடத்தினர். பிளாஸ்டிக் குடம், வாட்டர் கேன் போன்றவற்றை கொண்டு எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் இடைக்கால் அருகே அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் பெண் உயிரிழந்தார். ஆலங்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளோடு பாபநாசம் நோக்கி அரசு நகர பேருந்து சென்றது. இடைக்கால் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த வயலில் பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஜெயலட்சுமி என்பவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வெள்ளப்பாளையத்தில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே உள்ள டாஸ்மாக் கடையால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாக புகார் தெரிவித்த மக்கள் 2வது கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்றனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் டாஸ்மாக் திறப்பு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் பாலியல் குற்றங்கள் மற்றும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் பாதுகாப்பு அறிவுரை குழுக்களை அமைக்கும்படி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. 11 மாவட்டங்களில் உள்ள 11,820 பள்ளிகளில் ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீதமுள்ள மாவட்டங்களிலும் 2 வாரங்களில் மாணவர் பாதுகாப்பு அறிவுரை குழு அமைக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது. கோவை இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் முன்னாள் நிர்வாக இயக்குநரும் அதிமுக பிரமுகருமான ஆற்றல் அசோக்குமார் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலியான ஆவணங்கள் மூலம் 45 பேருந்துகள் வாங்கியதாகவும் கூடுதல் விலைக்கு பேருந்துகளை வாங்கி லாபம் ஈட்டியதாகவும் புகார் எழுந்துள்ளது. 683 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடைய ஆற்றல் அசோக்குமார் மீது கோவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் மூலிகை மூன்றில் என்ற புதிய நிகழ்வு தொடங்கியது. ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமைகளில் நடைபெறும் இந்த நிகழ்வில் சித்த மருத்துவர் ராஜேஷ் மூலிகைகளின் மருத்துவ குணங்களை விளக்குகிறார். அவ்வகையில் முதல் நாளில் வசம்பு குறித்து தெரிந்து கொண்ட மாணவர்கள் மூலிகை தோட்டத்தை பார்வையிட்டு பயன்களை அறிந்து கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் குப்பைகள் சேகரிக்கும் நடவடிக்கைகளை மேயர் பிரியா பார்வையிட்டார். இதில் சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் தூர்வாரும் பணி முன்கூட்டியே தொடங்கும் என தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே புதிதாக அமைத்த மின்மாற்றியை உடைத்து 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகளை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். வேப்பங்குடி ஊராட்சி வம்பன் காலனியில் விவசாய பயன்பாட்டிற்காக புதிதாக மின்மாற்றி அமைக்கப்பட்டது. அடையாளம் தெரியாத நபர்கள் மின் இணைப்பை துண்டித்து மின்மாற்றியை உடைத்து அதிலிருந்த காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றுள்ளனர். மின்மாற்றி அமைத்த 12 மணி நேரத்திற்குள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோவிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார். மலையடிவாரத்திலிருந்து ரோப் கார் மூலமாக மலைக்கோவிலுக்கு சென்ற அவர் சிறுகால சந்தி பூஜையில் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டார். தனது 45வது திரைப்படத்தின் கதைக்கான பூஜையையும் சூர்யா மேற்கொண்டார். கோவிலில் இருந்த பக்தர்கள் ஆர்வத்தோடு அவரை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர்.
அமைச்சர் சேகர்பாபு இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஒளிரூட்டும் மின் விளக்குகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார். இதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் நடக்கும் பாஜக மாநாடு அரசியல் மாநாடு, மதத்தால் மக்களை பிளவுபடுத்தும் மாநாடு என விமர்சித்தார். தொடர்ந்து திருவானைக்காவல் கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட சேகர்பாபு பராமரிப்பு பணிகளில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி நிவர்த்தி செய்ய உத்தரவிட்டார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக வீசிய காற்றுடன் கூடிய சாரல் மழையால் மின்சார சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அலைபேசி உயர்கோபுரங்கள் செயலிழந்ததால் அலைபேசி மற்றும் இணைய சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கூக்கால் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த மாதம் ரேஷன் பொருட்கள் வாங்க சென்றபோது இணைய சேவை இல்லாததால் கைரேகை வைக்க முடியாமல் தவித்தனர். இதுகுறித்து வட்டாட்சியர் பாபுவிடம் கேட்டபோது அலைபேசி சேவை மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாகவும் விரைவில் மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்றும் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கின்றன. சேமிப்பு கிடங்குகளில் இட வசதி இல்லாததால் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ள நெல் மழை மற்றும் வெயிலில் வீணாகி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மாடுகளும் பன்றிகளும் நெல்மணிகளை சேதப்படுத்துவதாக பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். விரைவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் சடலத்திற்கு பதிலாக வேறொருவரின் சடலத்தை உறவினர்களிடம் வழங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணியை அடுத்த புஜிரெட்டிப்பள்ளியைச் சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி ராஜேந்திரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் ராஜேந்திரனின் உடலுக்கு பதிலாக இளம் வயதுடைய ஒருவரின் உடலை கண்டதும் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவமனையின் சவக்கிடங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிசிடிவி பதிவுகள் சரிவர இல்லாததால் குழப்பம் நீடித்த நிலையில் ராஜேந்திரனின் உடல் தவறுதலாக பீகார் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. ராஜேந்திரனின் உடலை திருவள்ளூருக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் அருகே நம்பியூரில் தனியார் நூல் மில்லில் இருந்து 15,000 கிலோ நூல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்தது. டவுன்ஹால் மேம்பாலத்தில் தடுப்புச் சுவரில் மோதிய லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. லாரியில் இருந்த நூல் மூட்டைகள் சாலையில் சிதறின. லாரி ஓட்டுநர் சிறு காயங்களோடு தப்பினார். விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 கிரேன்களின் உதவியோடு லாரி அப்புறப்படுத்தப்பட்டதோடு போக்குவரத்து சீரானது. ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணமின்றி வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி மற்றும் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருந்தது. நீதிமன்ற உத்தரவு முறையாக கிடைக்கப்பெறாததால் எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நீதிமன்ற ஆணை சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டதை அடுத்து எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் நிறுத்தப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்த மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 58 அடியை தாண்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1295 கனஅடியாக உள்ளது.